அம்பேத்கருடைய ஆழ்ந்த வாசிப்பு திறனையும் அதே நேரம் அவருக்கு இருந்த அடுத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய அந்த பண்பையும் பகவான் தாஸ் எழுதின நினைவலைகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு விஷயத்த வச்சு அம்பேத்கர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்கள் வந்த பிறகுதான் நாட்டுல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து உருவானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அம்பேத்கர் சொல்றாரு. அதுக்கு வந்து பகவான் தாஸ் அப்படிங்கிறவர் அவர் வீட்டுல வேலை பார்த்து வர நபர், ஒரு வீட்டு வேலைக்காரனா இருந்த ஒருவரும் கூட. அவர் வந்து என்ன சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க அப்படி சொல்றீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அப்பதான் உருவானாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, பௌத்த நூல்கள்ல கழிப்பறை பத்தின குறிப்புகள் வந்து இருக்குது, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருப்பார். அது மட்டும் இல்லாம அதுக்கு சான்றா வந்து நீங்க சீன யாத்ரிகன் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜட்கின், அவருடைய நாட்குறிப்பையும் வந்து எடுத்துக்காட்டி இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை படிச்சு பார்த்த அம்பேத்கர் வந்து தன்னுடைய தவற்றை வந்து திருத்திக்கிட்டு, அதே நேரம் அதை தனக்கு விளக்குனதுக்காக, ஆழ்ந்து படிச்சதுக்காக அவரை மதிச்சு அவரை சந்தோஷப்படுத்தவும் செஞ்சிருப்பார்.